நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவே அது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 மாநில மாநாடு போட்ட அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அவருக்கு. ஓட்டு இன்க்ரீஸ் தான் பண்ணும் இது வந்து இது வந்துருச்சுன்னா அவரோட ஓட்டை வந்து குறைச்சிடலான்னு பாருங்க. இது அவருக்கு மேற்கொண்டு சப்போர்ட் பயங்கரமாக பண்ணும். அதாவது துரந்தர் படத்தில் போய் அனுப்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி அவனையாவது ஸ்பையெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க உள்ள. அவன் போய் எதனா ஒரு வேலை பண்ணி லீக் பண்ணி விட்டுருப்பான். இது பண்ணுறதுனால யாருக்கு என்ன பெனிஃபிட்டு? ஹெச்டி பிரிண்ட் விட்டான்னு சொல்கிறாங்க. நீ என்ன தான் பிரிண்ட்டு போட்டாலும் சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படங்க, அந்த படம் வந்து ஓடிடியில் தான் வந்தது, யாரும் பார்க்கல. அப்போ இன்றைக்கும் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் ஜனநாயகன் படமும். தேட்டர் நீ என்ன தான் ஹெச்டியில் நீ வந்து 4Kல விட்டாலுமே தேட்டரில் போய் பார்க்கணுன்றது தான் எங்களுக்கு ஆர்வம். அப்போ எல்லாம் மக்கள் சப்போர்ட்டுங்க. மக்களை மிஞ்சி நீங்கள் ஒன்றுமே பண்ணிட முடியாது. மக்கள் பேராதரவு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 150+ தொகுதி சாலிடாக டிவிக்கு அடிக்கும். தூத்துக்குடி கூட்டம் ஒரு சாம்பிள், அது நீங்கள் மறுக்கவே முடியாது. காசு குத்தலாம் வரல, எல்லாம் தானாக வந்து சேர்ந்த கூட்டம் கொடுக்கல. ராயபுரத்தில் கேவி தாமன் ஆட்டோ டிரைவர் 25 வருஷமாக மக்கள் இயக்கத்துக்காகவும் விஜய் சாருக்காகவும் உழைச்சவருக்கு தான் சீட்டு. அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே கட்சி உள்ள. ஈசிஆர் சரவணன் யார் இருக்கிறதுலே? சோழிங்கநல்லூர் தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி. ஈசிஆர் சரவணன் கொடுத்துருக்காங்களே, அவரும் ஒரு ஆட்டோ டிரைவர் தானே. இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், பெயிண்டர்ஸ்னு பல பேருக்கு, மளிகை கடை வச்சவங்களுக்கு, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே சரிசமமாக கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்னென்னா அந்த வெறும் 100 பேரை மட்டும் பார்த்துட்டு மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டாங்கன்னு சும்மா புலம்பின்றாங்க. மீதி 134 பேர் எடுத்து பேசு, எல்லாம் எளிமையானவங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க தான். யார்? நாம் தமிழர் வந்து ரொம்ப நல்லவங்க தான். இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வந்துருக்கலாம்ல டிவிக்கு கூட. இப்போ சாட்டை மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பேசி வெறுப்பாக தான் அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே, வெறுப்பாக விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசினா மற்ற ரசிகர்களோட ஓட்டு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. எல்லா ரசிகரோட ரசிகரான் எல்லாரும் கட்சியிலே இருக்கிறான். அவன் எவனுக்கு போடணுமோ அவனுக்கு தான் போடுவான். விஜய்க்கு அகேன்ஸ்டாலாம் போட்ட மாட்டாங்க யாரும். அதை புரிஞ்சிக்காமல் அவர்லாம் வந்து அவர் பாட்டு கத்தின்னு இருக்கிறாரு. இதனால் என்ன, யாருக்கு என்ன யூஸ்? ஒரு கூட்டணி வச்சுருந்தா நேரம் செம்மையாக வின் பண்ணிடலாம். 200 மேலே போயிருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 டீம் தான் அரசியல். ஒன்று விஜயை பிடிக்காத டீம், ஒன்று விஜயை பிடிச்ச டீம். இந்த விஜயை பிடிக்காத டீம் யாராக வேணா இருக்கலாம், அவங்க பண்ண வேலையாக தான் இது இருக்கும். பெரம்பூர் போனார், திருச்சி போனார், தூத்துக்குடி போனார், எல்லா இடத்துலையும் அவர் போயின்னு தானே இருக்கிறார். போகிற இடத்துலலாம் வந்து இளநீ கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதை வீசுறாங்க, எல்லாத்தையும் வாங்குறாரு, கண்ணாடி வாங்குறாரு, போடுறாங்க. எல்லா இடத்துல பண்ணி தானே ப்ரோ இருக்கிறாங்க. உருவாபமே ஒரு சில இடத்துல குளத்தூர்லாம் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க. ஏன் குளத்தூரில் பர்மிஷன் கிடையாது? வந்தால் மாசு மாறிடும் மக்கள் மனநிலை. மம்தா பானர்ஜியே ஒரு சிஎம் கேண்டிடேட்டு தோத்தாங்கல்ல பிஜேபி கேண்டிடேட் கிட்ட. அப்போது ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். மேபி டிஎம்கேவோட இன்செக்யூரிட்டி. ஏன்னா முதல்வரே வந்து ஒரு தொகுதியில் கம்மியாக வாங்கிட்டாருன்னா அது பிரச்சனை ஆகிடும்டா அப்படின்னு. ஆல்ரெடி 3000 தொகுதியில் 3000 ஓட்டுலாம் வின் பண்ணிடுறாரு. நல்லவனை நேர்மையாக ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சி பண்ணி மட்டும்தான் இது பண்ண முடியும். அது எந்த காலத்தில், நீங்கள் எல்லா காலத்துலேயும் அப்படி தான். அவர் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. வேறு எப்படி அவரை இந்த மாதிரி மிரட்டிலாம் தான் பண்ணுவாங்க. 150+ சாலிடு கண்டிப்பாக. பட்டாசு 5000 வாலா 10,000 வாலா ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வேட்பாளர் பார்த்து ஓட்டு பண்ணுமா இல்லை தலைவரை பார்த்து ஓட்டு பண்ணுமா? கட்சி வேட்பாளர் கொள்கை எல்லாத்தையும் பார்த்து போடுங்க. டிவிக்கோட கொள்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு கொள்கை தான். கொள்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட கொள்கையை பற்றி என்னால் ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் இருக்காங்க, அவங்கள பார்த்து ஓட்டு பண்ணுமா இல்லை விஜய்? வேட்பாளரையும் பாருங்கள். விஜய் சார் மெயின் ஒரு லீடராக 234 தொகுதியிலையும் அவர் தான். ஸோ அவர் ஒரு மாசான ஒரு முகமாக இருக்கிறாரு. அவரையும் வந்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வேணும், ஒரு புதுசாக ஒரு கட்சி. ஒரு சிலர் சரியாயில்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ மற்ற சில கட்சிகள்னா ஒரு கூட்டமே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். அங்கே 50 பேரை காட்டலாம், இங்கே 4 பேரை காட்டலாம். அந்த 4 பேரும் பார்த்தோம்னா சில பேர் மேலே போலி வழக்குகள் அதெல்லாம் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தணும், காயப்படுத்தணுன்றதுக்காக சில வேலை நடந்துட்டுருக்குது. சும்மா போகிறோன்னா அவன் மேலே ஒரு கேஸை போட்டு விடு. அந்த மாதிரி தான் வந்து அதிகார துஷ்பிரயோகம் தான் இதெல்லாமே. நல்ல கேண்டிடேட் நிப்பாட்டியிருக்கிறாரு. நல்ல சூப்பரான ஒரு மாற்றம் வந்து வரும். நான் அதுதான் சொல்கிறேன்னே, மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்குது மே 4ஆம் தேதி. நீங்கள் இதுவரை எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஒரு 35-40 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு தேர்தல். 35 வருஷம் கழிச்சு. அதனால் இது வந்து நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு வெயிட் பண்ணால் தான் தெரியும். ஆனால் டிவிக்கே பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க. விஜய் சாருக்கு இப்படி நடக்கலைன்னு தான் நீங்கள் வந்து இதுவாகணும். ஏன்னா கான்ஷியஸாக இருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து. இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பாருங்கள், 2010 காலகட்டத்திலே ராகுல் காந்தி அவரை மீட் பண்ணாங்க. ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய எல்லாருமே ஒரு கான்ஷியஸாக இருக்கிறாங்க. டிஎம்கேலேருந்து ஐடிஎம்கேலேருந்து எல்லாரும் வந்து எப்படியாவது வளர விடக்கூடாது, அழுத்தணும், காவலன் படத்தை காலி பண்ணலாமா, இதை காலி பண்ணலாமா, அதை காலி பண்ணலாமான்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வேலை தொடர்ந்து நடக்குது. ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா, சரிங்க கமலுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே காரணம் தான். உள்ளுக்குள்ளே போனார்னா நாளைக்கு அவருக்கு டிஎம்கே எதிர்த்து கேள்வி கேட்பார். ஒரு சில விஷயம் தப்பாக இருக்குன்னா அப்போ அவரை மாதிரி ஆட்களெல்லாம் உள்ளே விடாமல் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அப்படின்னா நீ கண்டெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. இதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜென்ரலாக இருக்கிறவங்க உள்ளே வரதுக்கு ஒரு தடை இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ரசிகர்லாம் கிடையாது, நான் விஜய் சாரோட ஃபேன்லாம் கிடையாது, நான் தொண்டர் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஸ்வரூபம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படத்தை யார் கமல் சாரே எடுத்து விட்டாரா?
கிடையாது. அவரை பிடிக்காத ஒரு சிலர் அரசியல் அழுத்தத்துக்கு காரணமாக யாரோ எடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் வந்து பார்க்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு டைலாக் வருது பார்த்தீங்களா, ஒரு கிளிப்பு தான் பார்த்தேன், நான் ஃபுல்லாலாம் பார்க்கல படத்தை, ஏன்னா தேட்டரில் பார்க்கணுன்னு இருக்கிறேன். அந்த கிளிப்பில் சொல்கிறாங்க, இந்த நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும், மாற்றம் வருமா அப்படின்னு. மாற்றம் வரணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு வந்து விஜய் சார் சொல்கிற மாதிரி இருக்குது. அது உண்மைதான், காந்திஜியும் அதை தான் சொல்லிடுறாரு. மாற்றம் வரணும்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்டேருந்து வரணும். அது எப்படின்னா, ஏங்க இங்கே இந்த மனுஷன் வாழ்கிறதுக்கான இயற்கை வளம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் அவனோட பேராசைக்கு தேவையான இயற்கை வளம் கிடையாது, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு காந்திஜி சொல்கிறார். அது மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. மணல் கொள்ளை, மலைகளை வந்து உடச்சி எடுக்கிறது, நிலத்தடி நீரை இது பண்ணுறது, விவசாய நிலத்தை அழிக்கிறது, ரியல் எஸ்டேட் போகிறது, இது மாதிரி பல பிரச்சனை இருக்குது. அப்போ உனக்கு அந்த மாற்றம் வரலையா? இத்தனை வருஷமாக சீமான் சார் இருந்தார், ஜெயிக்கவை சீமாக்கு சீமான் சார், அதையும் நீ பண்ண மாட்டேன், எதையும் நீ பண்ண மாட்டேன். வர்றவன் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு நீ வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஒன்று திமுகங்க இல்லை அதிமுகங்க, எங்களுக்கு இந்த 2 சிம்பிள் போயிடுச்சிங்கன்னா மாறு, நீ ஃபஸ்ட்டு மாறு. ஒரு ஆட்டோ டிரைவரை நிப்பாட்டுறாரா, ஒரு சாதாரண ஆளை நிப்பாட்டுறாரா? திமுகவில் 234 தொகுதியில் ஏதாவது ஒரு ஆட்டோ டிரைவரை நிப்பாட்டிருக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். கிடையாது. அப்போ சாதாரண ஒரு சாமானியரை நிப்பாட்டுறாங்கல்ல, அப்போ அந்த மாற்றத்தை நோக்கி வரதில் உனக்கு என்ன ஆகிட போகுது? எல்லாரையும் வர்றவங்க எல்லாரையும் சீமானா தூக்கி போடு, விஜயலட்சுமி அந்த வீடியோ இது பண்ணு, போட்டு விடு, அழி, விஜயா போடு, த்ரிஷாவை போடு, அந்த இதில் போட்டு அழிச்சிரு. வர்றவன் எல்லாரையும் நீ அழிச்சிட்டுன்னா மாற்றம் எப்படி வரும்?